எல்லா பேரண்ட்ஸுக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது டீச் பண்ண போகிறீங்க, ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்கன்னா, அதாவது பிஹேவியரல் சேஞ்ச் பண்ண ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க, ஸ்பீச் டெவலப் பண்ண ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சென்சரி டெவலப் பண்ண ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்கன்னா, அந்த ட்ரைனிங்கை கண்டினியூஸாக மினிமம் ஒரு 3 month கொடுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதில் உங்கள் ட்ரைனிங்கில் கேப் விட்டு 1 வீக்குக்கு ஒருக்கா இல்லை 1 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண போனீங்கன்னா அது பிள்ளைக்கு புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். அதே மாதிரி தான் மெடிசனும். நீங்கள் ஹோமியோபதியோ அலோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதி எந்த மெடிசன் ட்ரை பண்ணாலும் மினிமம் ஒரு 3 months நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் இந்த 3 monthல தான் நம்மளால் எந்த டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியுமே ஒழிய 1 மாதத்துலேயோ 1.5 மாதத்துலேயோ நம்மளால் எந்த டெவலப்மெண்ட்டும் பார்க்க முடியாது. நம்ம கடவுள் இல்லைல்ல. ஸோ எதை செஞ்சாலுமே ஒரு கண்டினியூவாக அதை செய்ய ட்ரை பண்ணுங்கள்.